கொத்தவரங்காய் சீனரிக்காய் கொத்தவரங்காய் கூட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த கொத்தவரங்காய் சீனரிக்காய் கூட்டு எப்படி வைக்க போகிறோங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். ஓகே, அரிசி இருக்குல்ல, நம்ம சோறு பொங்கல் அரிசி, அந்த அரிசியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். அந்த குழம்புக்கு அந்த கூட்டுக்கு இந்த அரிசியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதே வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதை நம்ம மிக்சியில் பிடிக்கணும். கொத்தவரங்காய் கூட்டுக்கு ஒரு 4 வத்தல் எடுத்துக்கிட்டோம். பொரிச்சிக்கிட்டதுக்கு 3 வத்தல், மல்லி, சின்ன சீரகம், பெரிய சீரகம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு கடாயில் அவிய வைக்க போகிறோம். ஓகேவா? லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக அவிய வச்சுருங்க. அதை விட தக்காளி சேர்த்து அவிய வச்சுக்கணும். ஓகே, அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அவிய வச்சுருக்கோம். ஓகேவா? ஏன்னா எண்ணெயில் வசைகளை எண்ணெயில் வச்சு நாங்கள் ஏற்கனவே போட்டுருவோம். இதை வந்து நம்ம தண்ணியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிடுவோம். அதாவது தண்ணி தொளிச்சு அதை அப்படியே வேக வைக்கணும். பொறிச்சு நல்லா வேக வைப்பேன். லைட்டாக உப்பு தேவையான உப்பும் போட்டுருங்க. வறுபட்டுட்டா மசாலா வறுபட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இங்கேருங்க ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், வெங்காயம், வத்தல், எல்லாம் மல்லி எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதை மிக்சியில் பாருங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறோம். மசாலா அரைச்சாச்சு. மசாலா அரைப்பட்டா அரைச்சாச்சு. ஓகே, நல்லா வெந்துட்டு. ஓகேவா? கொத்தவரங்காய், அதோட ஒரு தக்காளி வெட்டி போட்டுருக்கோம், மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். நல்லா வெந்துட்டு போங்க. ஓகேவா? நல்ல மிளகு பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் இது மஞ்சள் பொடி, இது மிக்ஸு மசாலா பொடி, எல்லா பொடியும் மிக்ஸ் எல்லாத்தையும் தட்டி உப்பு எது தேவை உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. மசாலா என்னெல்லாம் போட்டுக்கணும் பார்த்துக்கணும். அதையும் நம்ம உள்ள போட்டுருக்கோம். ஓகே, மசாலா அப்படியே கொஞ்சம் இது பண்ணி மூடி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்படியே குறைய வச்சு அரிசி எல்லாம் போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்க, மசாலா நல்லா வந்துக்கிட்டு இருக்கா. மசாலா போட்டு வேக வச்சுட்டோம். அதை கொஞ்சம் காயப்பொடி இருக்கணும். காயப்பொடி போட்டுருங்க. ஏன்னா கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் வாயு பார்த்துருங்க. அதனால் கொஞ்சம் காயப்பொடி போட்டுருங்க. காயப்பொடி டேஸ்ட்டுக்கு வேறு வாயுன்னு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, பாருங்க எப்படி ஆகுது பாருங்க. நல்லா எப்படி இருக்கு, கலராக சூப்பராக இருக்கா. அப்படியே கொஞ்சம் வேக குறைய அடுப்பை வச்சு மூடி வச்சுக்கோங்க. பாருங்க, கூட்டு ரெடி ஆகிட்டு. பாருங்க, ரெடி ஆகிட்டா இனிமேல் அதுக்கு நம்ம தாளசம் பண்ண போகிறோம். ஓகே, கடுகுண்ணே தேவையான அளவு கடுகு. ஓகே, அதில் வெங்காயம், அது கருவேப்பிலை. ஓகே, இதை போட்டு நல்லா தாளசம் பண்ணுவோம். ஓகே, தாளசம் நல்லா கடுகுலாம் பொரியிட்டு வெங்காயம் அப்படியே நல்லா வசங்கிட்டு. ஓகே, அதில் கூட்டு ரெடியாக இருக்கா. கொத்தவரங்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே தாளசம் பண்ணி அதில் ஊற்றி எடுக்க முடியலாம். ஓகே, தாளசம் ரெடி ஆகிட்டு இந்த வரணும். தாளசம் ரெடி ஆகிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு கொத்தவரங்காய் கூட்டில் இப்படி போட்டு கிண்டி விட போகிறோம். ஓகே, நல்லா இருக்கா. அப்படி சாப்பிட டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? சாப்பிட்டு பாருங்கள். கொத்தவரங்காய் போட்டு ரெடி பாருங்கள். கொத்தவரங்காய் ரெடி. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி இந்த நாங்கள் கொத்தவரங்காய் சீனரிக்காய் கூட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுருக்கணும்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. கண்டிப்பாக தயவு செய்து. ஓகே, எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. மென்மேலும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.